ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் தொடர்கதையை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோங்க. இன்றைக்கி பார்வதி திருமணம் எப்படி நடந்தது, அதில் யாரெல்லாம் இடம் பெற்றிருந்தாங்க அப்படிங்கிற கதையை பார்க்கலாம் வாங்க. ஈசன் கைலாயம் திரும்பினார். சப்த ரிஷிகளையும் தனது மனதிற்குள் நினைத்தார். அவர்களும் இறைவனின் விருப்பத்தை அறிந்து கொண்டு அங்கே சேர்ந்தனர். இறைவா, எங்களை அழைத்ததன் நோக்கம் என்ன என்று கேட்டனர். சிவபெருமான் அவர்களிடம், சப்த ரிஷிகளே, பர்வதராஜனின் புதல்வியாக பிறந்துள்ள பார்வதி தேவியார் என்னை அடைய விரும்பி கடுமையான தவம் இயற்றியுள்ளார். அவளை மணக்க நான் திருவுள்ளம் கொண்டேன். நீங்கள் பர்வதராஜனிடம் சென்று அவனுடைய விருப்பத்தை அறிந்து வாருங்கள் என்று பணித்தார். அவர்களும் இறைவனை வணங்கி கிளம்பிச் சென்றனர். அந்த செய்தியினை அறிந்த பர்வதராஜன் தன் மனைவியுடன் கிளம்பி முனிவர்களை எதிர்கொண்டு அழைத்தான். நன்கு உபசரித்து அரண்மனைக்குள் அழைத்து சென்றவன், முனிவர்களே, தாங்கள் இங்கு எழுந்தருளி இருப்பதன் காரணம் என்னவென்று நான் அறிந்து கொள்ளலாமா என்று கேட்டான். அதற்கு முனிவர்கள், பர்வதராஜனே, நாங்கள் வந்த காரியம் உன்னை மேன்மையுறவே செய்யும். சிவபெருமான் உனது மகளை மணந்து கொள்ள திருவுள்ளம் கொண்டுள்ளார். உமது விருப்பத்தை அறிந்து கலந்து பேசவே வருகை புரிந்தோம் என்றனர். பர்வதராஜன் மனம் புளிக்குத்தது. உள்ள மகிழ்ச்சியால் திளைத்தது. இந்த பாக்கியம் பெற நான் என்ன தவம் செய்திருக்க வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்தவன் முனிவர்களின் பாதங்களில் விழுந்து வணங்கினான். பின்னர் எழுந்தவன், தவசிரிஷ்டர்களே, எத்தனை உயர்ந்த செய்தியினை கொண்டு வந்துள்ளீர்கள். உலகை ஆளும் ஈசனுக்கு என் மகளை மனம் செய்து தர நான் முழு மனதோடு சம்மதிக்கிறேன். கூடவே அவருடைய அடிமையாக இருக்கவும் விரும்புகிறேன் என்றான். ஆனால் பர்வதராஜனின் அரசியான மேனை தயங்கினாள். முனிவர்களே, சிவபெருமானுக்கு என் மகளை தர நானும் இசைக்கின்றேன். ஆனால் தாட்சாயினாய் பெண் கொடுத்து தச்சன் அடைந்த கொடுமையினை எண்ணினால் எனக்குள் தயக்கம் பிறக்கவே செய்கிறது. அத்தகைய கடும் கோபம் கொண்டவருக்கு என் மகளை எங்கனம் தருவது என்று கேட்டாள். அதற்கு முனிவர்கள், அரசியே, தச்சன் இறைவனை அவமதித்தான். அதன் பலனையே அனுபவித்தான். உங்கள் விஷயத்தில் இறைவன் கருணையே புரிவார். அதனால் தயக்கம் கொள்ள தேவையில்லை என்றனர். மேனை தன் தவறை உணர்ந்தாள். முனிவர்களே, அறியாமையின் காரணமாக பேசிவிட்டேன். என்னை மன்னித்தருளுங்கள் என்று வேண்டினாள். முனிவர்கள் விடைபெற்று கிளம்பினர். அவர்கள் திருமணத்திற்கு இசைவு தெரிவித்ததை இறைவனிடம் தெரிவித்தனர். அதே நேரத்தில் பர்வதராஜன் தேவவச்சனான விஸ்வகர்மாவை அழைத்திருந்தான். சேர்ந்தவரிடம் விஸ்வகர்மா, மகாதேவனுக்கும் என் புத்திரியான பார்வதி தேவியாருக்கும் திருமணம் நாளை நடைபெற இருக்கிறது. 30 முக்கோடி தேவர்களும் ஏனையோரும் அக்காட்சியினை காணப்போகின்றனர். அதனால் எமது நகரை தேவப்பட்டணமாகிய அமராவதி போல் பிரகாசிக்கச் செய்ய வேண்டும் என்று கூறினான். விரைந்து அந்த காரியங்களை செய்து முடித்தார் விஸ்வகர்மா. தேவர்களுக்கும் மற்றெல்லா உலகத்தில் உள்ளவர்களுக்கும் அழைப்பு விடுத்திருந்தான் பர்வதராஜன். மறுநாள் பங்குனி உத்திரம். அந்த நன்னாளில் அனைவரும் கிளம்பி இறைவனின் திருமணத்தை காண அரண்மனையை சென்றடைந்தனர். பர்வதராஜன் தன் மனைவியோடும் உறவினர்களோடும் கைலாய மலைக்கு சென்று சிவபெருமான் முன்னால் போய் பணிந்து நின்று, சுவாமி, இன்றைய நாள் மிகுந்த விசேஷ தினமாக குறிக்கப்பெற்றுள்ளது. தாங்கள் இந்திராதி தேவர்களுடன் எங்கள் அரண்மனையினை அடைந்து எங்கள் குமர்த்தியான கரம் பிடித்து மனம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டினான். ஈசன் தான் விரைந்து அரண்மனையை சேர்வதாக வாக்களித்தார். ஈசன் இந்திராதி தேவர்கள், பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவகணங்களும் கைலாயம் சேர்ந்தனர். பிரம்மன் ஈசன் மனக்கோலம் கொள்வதற்கான ஆடை ஆபரணங்களை வழங்கி இறைவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டினார். ஈசன் அந்த வேண்டுகோளை ஏற்று ஆடை ஆபரணங்களை பெற்றுக்கொண்டார். விரைந்து மனக்கோலம் பூண்டார். தேவர்கள் புடைசூழ இறைவனான சிவபெருமான் கிளம்பினார். பர்வதராஜன் நகர வாயிலில் அவரை எதிர்கொண்டழைத்து செல்ல தனது உறவினர்களோடும் பரிவாரங்களோடும் காத்திருந்தார். சிவபெருமான் தேவர் கூட்டம் புடைசூழ அங்கு சேர பர்வதராஜன் வணங்கி அவரை தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்துச் சென்றார். அனைவரும் அரண்மனை வாயிலில் நிற்க மேனை பசும்பாலுடன் எதிர்கொண்டு அவர்களை வரவேற்றாள். திருமண மண்டபத்திற்குள் இறைவன் அழைத்துச் செல்லப்பட்டார். நவரத்தினங்களால் இழைக்கப்பட்ட இருக்கையில் அமரச் செய்தனர். இறைவனின் திருமண காலத்தை காண உலகினோர் அனைவரும் இமயமலையிலேயே கூடியதால் பாரம் அதிகமாகி அந்த பகுதி பூமிக்குள் அமிழத் தொடங்கியது. மற்ற பகுதிகள் மேலோங்கின.
அங்கிருந்து தேவர்களும் முனிவர்களும் அஞ்சி நடுங்கினர். என்ன நிகழுமோ என பயந்தனர். அப்போது ஈசன் யாரும் அஞ்ச வேண்டாம் என புன்னகையுடன் கூறியிருந்தார். ஈசன் நந்தியை அழைத்து, நந்தி தேவரே, அகத்திய முனிவரை உடனே இங்கு வரச் செய்யுங்கள் என்றார். அகத்திய முனிவரும் அந்த கூட்டத்தில் ஒருவராக நின்று கொண்டிருந்தார். உடனடியாக அவரை அழைத்து வந்த ஈசன் முன்னால் நிறுத்தினார் நந்திதேவர். அகத்தியர் ஈசனின் திருவடிகளை பணிந்து, இறைவா, அடியேன் செய்ய வேண்டியது யாது என்று கேட்டார். அகத்தியரே, எமது திருமணக் கோலம் காண புவியனோர் அனைவரும் இங்கு கூடியதால் வடபாகம் தாழ்ந்து விட்டது. நீவீர் தென் திசை நோக்கிச் சென்று உலகினை சமப்படுத்த வேண்டும் என்று பணித்தார். அதனை கேட்ட அகத்தியரின் முகம் வாடியது. அனைவரும் இறைவனின் திருமணக் காட்சியை கண்டு களிக்க நான் மட்டும் பாவியாக போனேனே என உள்ளம் தகித்தனர். வாய் விட்டும் கேட்டார், இறைவா, நான் செய்த பாவம்தான் என்ன? தாங்கள் அன்னையாரை கைப்பிடிக்கும் திருக்காட்சியினை நான் மட்டும் பார்க்கக்கூடாதா என்று ஏக்கத்துடன் கேட்டார். சிவபெருமான் கனிவுடன், அகத்தியரே, விஷ்ணுவாலும் பிரம்மனாலும் ஆற்ற முடியாத காரியத்தை நீ செய்ய போகிறாய். இது எத்தனை பெருமையான விஷயம்! அதனால் காலம் தாழ்த்தாதே, விரைந்து என் கட்டளையை ஏற்று கிளம்பி செல்வாயாக என்றார். அகத்தியரின் மேனி சிலிர்த்தது. தனக்கு கிடைத்த பேற்றை எண்ணி உள்ளம் புலங்கமாதின் இணைந்தது. இறைவா, என் பிறவி பயனையும் அடைந்தேன், விடை கொடுங்கள், இதோ புறப்படுகிறேன். இருப்பினும் தங்கள் திருமண கோலத்தை பார்க்க முடியாத ஏக்கம் என்னுள் ஊற்றெடுக்கவே செய்கிறது என்றார். அவரது மனக்கலேசத்தை புரிந்து கொண்ட சிவபெருமான், அகத்தியரே, தயக்கமின்றி கிளம்பி செல்லுங்கள். பொதிகையை அடைந்து அங்கேயே தங்கியிருங்கள். இங்கு நடக்கும் திருமண காட்சியினை அங்கு வந்து உமக்கு காட்சி அளிக்கிறேன் என்றார். அகத்தியர் மனம் உவகை கொள்ள இறைவனை வணங்கிவிட்டு அங்கிருந்து கிளம்பி சென்றார். அவர் பொதிகை மலையையே சேர்ந்ததும் பூமியில் ஏற்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் நீங்கி சமநிலையினை அடைந்தான். பார்வதி தேவியார் அலங்கரித்து அழைத்து வரப்பட்டார். பர்வதராஜனும் மேனையும் தங்கள் மகள் பார்வதியின் கரம் பற்றி ஈசனின் கையில் ஒப்படைத்து கன்னிகாதானம் செய்தனர். ஈசனின் திருமணம் இனிதே நடந்தேறியது. அவர்கள் முன்னால் ரதிதேவி மெலிந்து தோற்றத்துடன் வந்து சேர்ந்தாள். அவளது துக்கத்தை போக்க நினைத்த இறைவன் அவளுக்கு முன்னர் வாக்களித்தபடி ரதி மட்டும் அறியும் வண்ணம் பிறர் பார்வைக்கு தெரியாதபடி மன்மதனை தோன்றச் செய்து ரதி தேவியிடம் ஒப்படைத்தார். இவ்வளோதாங்க. இதனுடன் தொடர் கதையை நாளைக்கு சந்திக்கலாம். இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் தர்றேன். அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.